ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு தோசை ரெசிபி செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே சமயம் தோசை நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தாங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தோசை செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்ச மாவை அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக தோசை மாவு பக்குவத்தில் இருக்குது. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ கலந்துட்டு உடனே நம்ம தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம இதில் தோசை ஊற்றிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் தோசை தவா வச்சுட்டு தவா சூடானதும் இதில் மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு தோசை எவ்வளோ மெல்லிசாக வேணுமோ அவ்வளோ மெல்லிசாக திரட்டிக்கலாம். திரட்டுறதுக்கு ரொம்ப அழகாக வருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக திரட்ட வருதுன்னு. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. தோசை வெந்து நல்லா மொறுமொறுப்பாகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், தோசை இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணுங்க. இதை நம்ம திருப்பி எல்லாம் போட வேண்டாம். இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள், எடுக்கும்போதே தெரியும் தோசை எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் நம்ம தோசையை சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப சிம்பிளான முறையில் ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.